திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய பொருட்களை உருவாக்கவும் ஆராயவும் தனியார் நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கும் விதமாக 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழில்நுட்ப, ஜவுளி மற்றும் செயற்கை இலை துறைக்கென ஒரு சிறப்பு ஆராய்ச்சி மற்றும் தொழில் மேம்பாட்டு நிதியை இவ்வரசு அமைக்கும். மேலும் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகளில் வழங்கப்படும் மானியத்தை 15% 25% உயர்த்தி 10 ஆண்டு காலத்தில் வழங்கப்படும். இச்சலுகை நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் வழங்கப்படும். நூற்புத்துறையில் பிற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட நவீன தொழில்நுட்பத்தில் அதிக அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது. இந்த நோக்கத்துடன் அடுத்த 10 ஆண்டுகளில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்பு தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான சிறப்பு திட்டம் ஒன்று இந்த அரசால் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் கீழ் 6% வட்டி மானியம் வழங்கப்படும். சென்னையில் 4 லட்சம் சதுரடி பரப்பளவில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்தும் கண்காட்சி அரங்கம், கைவினைப் பொருட்களுக்கான வடிவமைப்பு மற்றும் புத்தாக்க மையம், திறந்தவெளி விற்பனை அரங்கம், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட புதிய ஒன்றிணைந்த வளாகம் 227 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும். ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய கைவினைஞர் நலத்திட்டம் இந்த அரசு கடைபிடித்து வரும் சமூக நீதி கோட்பாடுகளுக்கு எதிரான கூறுகளை கொண்டதாக இருப்பதை உணர்ந்து அதற்கு மாற்றாக அதனினும் மேம்பட்ட கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம் ஒன்றினை வடிவமைத்து செயல்படுத்திட இந்த அரசு கருதுகிறது. இத்திட்டத்தின் கீழ் தையல் கலைஞர், மட்பாண்ட முனைவோர், சிற்ப கைவினைஞர் உள்ளிட்ட பல்வகை கலை மற்றும் கைவினை தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு தொழில் திறன் சார் மேம்பட்ட பயிற்சியுடன் அவர்கள் தொழிலை நவீனப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் வழங்கப்படும். 35 வயதிற்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு தங்கள் தொழிலை நவீன முறையில் விரிவுபடுத்தவும் கைவினை தொழிலில் ஈடுபட விரும்பும் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு உரிய திறன் பயிற்சிகள் வழங்கியும் 25% மானியத்துடன் கூடிய கடன் உதவி வங்கிகளின் மூலம் வழங்கப்படும். அவர்களின் சந்தைப்படுத்தும் திறனை உயர்த்துவதற்கான உரிய ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 10,000 பேர் பயன்பெறும் வகையில் வரும் நிதியாண்டில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். ஒற்றைச்சாளர முறையில் கட்டட அனுமதி வழங்குவதை எளிமைப்படுத்தி இணையதளம் வாயிலாக அதிகபட்சம் 2500 சதுரடி பரப்பளவு கொண்ட மனையிடத்தில் 3500 சதுரடி கட்டட பரப்பளவிற்குள் கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு தரைத்தளம் அல்லது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் உடனடியாக பதிவு செய்து சுய சான்றிதழ் மூலமாக பொதுமக்கள் கட்டட அனுமதி பெறுவதற்கு புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும். மேலும் அவ்வாறு உடனடி பதிவு செய்யப்படும் கட்டடங்களுக்கு கட்டட அனுமதி மற்றும் பணி முடிவு சான்று பெற தேவை இல்லை. மதுரை மாநகரில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், சென்னை கிண்டியில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, மதுரை அலங்காநல்லூர் அருகில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவல் அரங்கம் ஆகியவற்றை மிக குறுகிய காலத்திற்கு உள்ளாகவே அழகிய முறையில் வடிவமைத்து பணி நிறைவு செய்து அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றது நமது பொதுப்பணித்துறை. சென்னையை உலகத்தரம் வாய்ந்த மாநகரமாக மாற்றியமைத்திட சர்வதேச கண்காட்சிகள், பன்னாட்டு கூட்டங்கள் நடத்திடும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் பன்னாட்டு அரங்கம், கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் நவீன வசதிகளுடன் கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு பகுதியில் சுமார் 3 லட்சம் சதுரடி பரப்பில் கட்டப்பட உள்ளது. 5000 இருக்கைகள் கொண்ட மாநாட்டு கூடம், 10,000 நபர்கள் பார்வையிடும் வசதி கொண்ட கண்காட்சி அரங்கம், கூட்ட அரங்குகள், கலையரங்கம் ஆகிய வசதியுடன் அமைய உள்ள இந்த பன்னாட்டு அரங்கம் சிங்கார சென்னையின் நவீன அடையாளங்களில் ஒன்றாக திகழும். தலைநகர் புதுதில்லியில் வைகை தமிழ்நாடு இல்லம் 257 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 லட்சம் சதுரடி பரப்பளவில் விருந்தினர்கள், அலுவலர்கள் மற்றும் போட்டித் தேர்வு மாணவர்கள் தங்குவதற்கு உரிய வசதியுடன் திராவிட கட்டடக்கலை மரபில் வடிவமைக்கப்பட்டு புதிதாக கட்டப்படும். அண்மையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அமைந்துள்ள வளாகத்தில் தமிழர்களின் தொன்மையான வரலாறு, பண்பாடு மற்றும் கலைகளை ஒரே இடத்தில் அரங்கேற்றம் செய்யும் வகையில் நாட்டுப்புற கலைகள், சிற்பங்கள், கைவினை மற்றும் கைத்தறி பொருள்கள், தமிழ்நாட்டின் மரபுசார் தாவரங்களை உள்ளடக்கிய பசுமை பரப்புகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படும். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகளை கவரும் வகையில் இந்த வளாகம் தமிழ் பண்பாட்டின் முகவரியாக திகழும் வண்ணம் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். புராதன கட்டடங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகளுக்கென இந்த ஆண்டு 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாட்டில் உள்ள முத்தம்மாள் சத்திரம், திருவையாற்றில் உள்ள 100 ஆண்டு பழமையான திருமண மண்டபம், சென்னை சேப்பாக்கத்திலே உள்ள இயக்குநர் அலுவலகம் மற்றும் ஈரோடு கொடுமுடியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறையின் பழமையான பயணியர் விடுதி, சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரி புராதன கட்டட குவிமாடம் ஆகியவை பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும். பல்வேறு அரசு அலுவலகங்கள், பள்ளி கல்லூரி கட்டடங்களின் வடிவமைப்பில் உலகளவில் வளர்ந்து வரும் நவீன போக்குகளையும்
தமிழ்நாட்டின் கட்டிடக்கலை மரபுகளையும் கருத்தில் கொண்டு புதிய கட்டட வடிவமைப்பு கொள்கை ஆவணம் ஃபியூச்சர் ஆஃப் ஸ்பேசஸ் விரைவில் வெளியிடப்படும். கட்டட வடிவமைப்பில் அழகியல், நவீன தொழில்நுட்பம், பசுமை கட்டுமானம், பணிச்சூழலியல் போன்றவற்றை முறையாக நடைமுறைப்படுத்திட தேவையான வழிமுறைகள் அடங்கிய கொள்கையாக இது அமைந்திடும். பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் சாலை கட்டமைப்பின் தரத்தை மேம்படுத்த இந்த அரசு உறுதியாக உள்ளது. முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 1262 கிலோமீட்டர் நீளத்திற்கு 2587 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை அகலப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 4881 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 2824 கோடி ரூபாய் செலவில் 16 புறவழிச்சாலைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பருவமழை காலத்தில் போக்குவரத்து துண்டிக்கப்படாமல் இருக்க 2006 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1113 உயர்மட்ட பாலப்பணிகள் எடுக்கப்பட்டு 683 உயர்மட்ட பாலப்பணிகள் முடிவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. மீதமுள்ள 430 உயர்மட்ட பாலப்பணிகள் கட்டும் பணிகள் நடந்து வருகிறது. சிவகாசி நகருக்கு வெளிவட்ட சாலை அமைக்கும் பணியும், மன்னார்குடி நகருக்கு வட்டச்சாலை அமைக்கும் பணியும், திண்டுக்கல் நகருக்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணியும், திருச்சி ஸ்ரீரங்கம் இடையே உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியும், அவிநாசி முதல் மேட்டுப்பாளையம் வரை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணியும் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் மாரங்கியூர் ஏனாதிமங்கலம் சாலையில் கோரையாற்றின் குறுக்கே பாலம் கட்டும் பணி ஆகியவை 665 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த சாலையில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வரும் நிதியாண்டில் மேற்கொள்ளப்படும். கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையுள்ள 14.6 கிலோமீட்டர் நீளமுள்ள பகுதியில் காணப்படும் பெரும் அளவிலான போக்குவரத்து நெரிசலை குறைத்திடும் வகையில் 4 வழி உயர்மட்ட வழித்தடம் ஒன்றை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும். ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு CRIDP 8365 கோடி ரூபாயும், சென்னை எல்லை சாலை திட்டத்திற்காக 2267 கோடி ரூபாயும், சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தட திட்டத்திற்கு 908 கோடி ரூபாயும் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 40 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாத கடலூர் சரக்கு துறைமுகம் தற்போது 150 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அத்துறைமுகத்தை ஆண்டு ஒன்றிற்கு சுமார் 35 லட்சம் டன் சரக்குகள் கையாளும் வசதி கொண்டதாக தரம் உயர்த்திட உரிய ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழ்நாட்டின் மத்திய மண்டலம் பெரும் பொருளாதார வளர்ச்சி பெறும். தமிழ்நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த முக்கிய சாலை கட்டமைப்பு திட்டங்களை சிறந்த மேலாண்மை முறைகளை பின்பற்றி செயல்படுத்திட ஒரு சட்டபூர்வ அமைப்பை உருவாக்க முடிவெடுக்கப்பட்டு தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம், தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவேஸ் அத்தாரிட்டி அமைத்திடும் சட்ட முன்வடிவு நடப்பு கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் அரசு தனியார் பங்களிப்புடன் மாநிலத்தில் சாலை கட்டமைப்பு வளர்ச்சிக்கான முதலீடுகளை பெருமளவில் ஈர்க்க இயலும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 20,043 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தாய்நாட்டிற்காக நம் நாட்டின் எல்லைகளில் பல்வேறு கடினமான சூழ்நிலைகள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பு நோக்குடன் தன்னலமற்ற சேவைகள் செய்து வரும் நமது முன்னாள் படைவீரர்கள் நலனிற்காக இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. வீட்டு வரி தொகையினை மீளப்பெறும் சலுகை தற்போது கைம்பெண்கள், போரில் ஊனமுற்ற படைவீரர்கள் போன்ற சில பிரிவினர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. வரும் நிதியாண்டில் இருந்து குடியிருப்புகள், சொத்து வரி, வீட்டு வரி தொகையினை மீளப்பெறும் இத்திட்டத்தினை அனைத்து முன்னாள் படைவீரர்களுக்கும் நீட்டிப்பு செய்து வழங்கிட ஆவண செய்யப்படும். இதனால் சுமார் 1,20,000 முன்னாள் படைவீரர்கள் பயன்பெறுவர். மாநிலத்தில் உள்ள தெரிவு முகமைகளான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஆகியவற்றின் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் வெவ்வேறு அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களுக்காக இதுவரை 27,858 அரசு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக 32,709 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். ஆக மொத்தம் இந்த அரசு பொறுப்பேற்ற 2.5 ஆண்டுகளில் 60,567 பேர்களுக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 10,000 பணியிடங்களை நடப்பு நிதியாண்டிலேயே நிரப்பும் பொருட்டு உரிய நடவடிக்கைகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருகிறது. அரசு அலுவலர் குறைந்த வாடகையிலான குடியிருப்புகளின் தேவையை அதிகரித்து வருவதை நிறைவு செய்யும் வகையில் சென்னை சைதாப்பேட்டை தாடண்டர் நகரில் 147 கோடி ரூபாய் செலவில் 3 லட்சம் சதுரடி பரப்பில் 95B மற்றும் 133C வகை குடியிருப்புகள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர் இலக்க நேரிட்டால்
குடும்ப உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்களின் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தில் நிதி உதவியாக 50,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. 23-24 ஆண்டில் 31/1/2024 வரை 19,134 ஓய்வூதியதாரர் குடும்ப உறுப்பினர்களுக்கு 96 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர்கள் நலனிற்காகவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் இந்த அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. முகாம்வாழ் இலங்கை தமிழர்களுக்கு புதிதாக 7,469 வீடுகள் கட்டித்தரப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. 176 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதற்கட்டமாக 3,510 வீடுகளுக்கான பணிகள் தொடங்கப்பட்டதில் இதுவரை 1,591 வீடுகளின் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பணிகள் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளன. விரைவில் 2ஆம் கட்ட பணிகளும் தொடங்கும். பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்கு இந்த அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருகிறது. முதல்வரின் முகவரி திட்டத்தில் இதுவரை பெறப்பட்ட 20,31,000 மனுக்களில் 19,69,000 மனுக்களுக்கு உரிய தீர்வு காணப்பட்டுள்ளது. மனுக்களுக்கு காணப்பட்ட தீர்வுகளின் மீது மனுதாரரிடமிருந்து பின்னூட்டங்கள் பெறப்பட்டு உரிய மேல் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி அவர்கள் அதிகமாக அணுகும் 13 அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பெற்று 30 நாட்களுக்குள் தீர்வு காணும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டது. இதுவரை இத்திட்டத்தின் கீழ் 3.5 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் இனி ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் வட்ட அளவில் ஒரு ஊரில் ஒரு நாள் முழுவதும் கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இவ்வாறு ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் கடைக்கோடி மக்களை தேடிச் சென்று அவர்களுக்கு தேவையான அரசு சேவைகளை உடனுக்குடன் வழங்கிட இந்த அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளும். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலம் பல்வேறு அரசு அறிவிப்புகளுக்கான ஆணைகள் வெளியிடப்படுவதை தொடர்ந்து கண்காணிப்பதோடு மட்டுமல்லாமல் அத்திட்டங்கள் பலன்கள் தாமதமின்றி மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற புதிய முன்னெடுப்பின் மூலம் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். இதுவரை 6 மண்டலங்களில் 24 மாவட்டங்களுக்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாநிலத்தில் சமூக பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த செயல்படுத்தப்படும் மாபெரும் கட்டமைப்பு திட்டங்களை முத்திரை திட்டங்கள் ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸ் என முன்னுரிமை அளிக்கப்பட்டு அதன் முன்னேற்றங்கள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தொடர் கண்காணிப்பின் விளைவாக திட்டப்பணிகள் துரிதமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை முறையாக பேணி பாதுகாத்திடவும் சமூக நல்லிணக்கத்தை நிலைநிறுத்திடவும் இந்த அரசு உயர் முன்னுரிமை அளித்ததன் விளைவாக தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து அமைதி நிலவி வருகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து காவல்துறையின் செயல்பாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதனால் தேசிய அளவில் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் முன்னிலை வகிக்கின்றன. மேலும் போதைப் பொருள்கள் பயன்பாடு மற்றும் கடத்தல்களை தடுப்பதற்கும் இந்த அரசு மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுமக்கள் அச்சமின்றி இருக்கவும் அவர்தம் உடைமைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் திறன்மிகு காவலர் ஸ்மார்ட் காவலர் என்ற புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் 46 புதிய காவல் நிலையங்கள் தொடங்கப்பட்டன. அவற்றில் 39 அனைத்து மகளிர் காவல் நிலையங்களும் அடங்கும். மாநிலத்தில் உள்ள அனைத்து 1551 காவல் நிலையங்களிலும் 372 சிறப்பு பிரிவுகளிலும் காவல்துறையினரை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் குற்றம் மற்றும் குற்றவாளிகளை கண்காணிக்கும் வலைப்பின்னல் திட்டத்தை CCTNS மேம்படுத்தி பொதுமக்களிடத்திலிருந்து இணைய வழியில் புகார்களை பதிவு செய்வது, பிற துறைகளுடன் தகவல் பரிமாற்றம் போன்ற அம்சங்களுடன் இணைய வழியில் CCTNS 2.0 என்ற ஒரு புதிய திட்டம் 124 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும். தீயணைப்புத் துறையினை வலுப்படுத்தவும் நவீனமயமாக்கவும் 15வது நிதிக்குழுவின் நிதி உதவியோடு 373 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும். நவீன தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் சிறப்பு மீட்பு கருவிகள் வாங்கிட 137 கோடி ரூபாயை இந்த அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. சிறைச்சாலைகளை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் 104 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெரும்பூர் பகுதியில் ஒரு புதிய உயர் பாதுகாப்பு கொண்ட நவீன சிறைச்சாலை கட்டப்படும். மேலும் தடய அறிவியல் துறையை முழுமையாக நவீனமயமாக்கும் நோக்கோடு ஒரு புதிய திட்டம் நிறைவேற்றப்படும். இந்த ஆண்டு 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடய அறிவியல் துறைக்கு தேவையான புதிய கருவிகள், கணினி ஆகியவை வழங்கப்படும். தமிழ்நாட்டில்
வணிகர்களிடமிருந்து வரி நிலுவையை எளிய முறையில் வசூலிப்பதற்கு சமாதான திட்டம் ஒன்றை இந்த அரசு அறிவித்தது. இத்திட்டத்தின் கீழ் 50,000 ரூபாய்க்கு கீழ் வரி, அபராதம், வட்டி ஆகியவை நீண்ட காலமாக நிலுவையில் வைத்திருந்த சிறு வணிகர்களுடைய 143 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. வணிக வரித்துறையின் வரி வருவாயை பெருக்குவதிலும் வரி ஏய்ப்புகளை கண்டுபிடித்து குறைப்பதிலும் வணிக வரித்துறைக்கு உதவி செய்திட ஹைதராபாத் இந்திய தொழில்நுட்ப கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு பெருந்தரவு பகுப்பாய்வு மென்பொருளை பயன்படுத்தி பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சொல்யூஷன் துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாயை பெருக்கவும் வரி ஏய்ப்பை தடுத்திடவும் தரவுகள் பகுப்பாய்வு மையம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் யூனிட் ஒன்று தலைமை அலுவலகத்தில் புதிதாக ஏற்படுத்தப்படும். நிகழ்நேரத்தில் கணிப்பகுப்பாய்வை மேற்கொள்ளும் வகையில் தகுந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பெருந்தரவு கணிப்பகுப்பாய்வு மென்பொருள் கணினி கட்டமைப்புடன் அமைய இருக்கும் இந்த புதிய அமைப்பை ஏற்படுத்திட 4 கோடி ரூபாய் செலவிடப்படும். பத்திரப்பதிவு துறையின் கணினி மயமாக்கலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் வகையில் ஸ்டார் 3.0 கீழ் பத்திரப்பதிவு முறையில் பெருந்தரவு பகுப்பாய்வு, செயற்கை நுண்ணறிவு, இயந்திரவழி கற்றல் ஆகிய உயர் தொழில்நுட்ப உத்திகளை பயன்படுத்தி பத்திரப்பதிவு சேவையை நவீன முறையில் வழங்கிட 320 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு புதிய சொந்த கட்டடங்கள் கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் கடந்த 2 ஆண்டுகளில் 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான வலுவிழந்த கட்டடங்களில் முதல் கட்டமாக 71 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அவ்விடங்களில் புதிய கட்டடங்கள் கட்ட 133 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிகழ்நேர மழைப்பொழிவு மற்றும் வானியல் அளவீடுகளை பெறுவதற்காக 1400 புதிய தானியங்கி மழைமானிகளையும் 100 புதிய தானியங்கி வானிலை நிலையங்களையும் அறிவிட அரசு 32 கோடி ரூபாய் ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேலும் வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் அதிதிறன் மிக்க விரைவான கணினி சேவைகளை பெறவும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் SAC புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெள்ளம், புயல், நில அதிர்வு போன்ற இயற்கை பேரிடர்களை கண்காணித்து பேரிடர் அபாய குறைப்பிற்கான கள நிலவரங்களுக்கு உகந்த செயல்பாட்டு உத்திகளை வகுக்க ஏதுவாக தொழில்நுட்ப மையம் ஒன்றும் அமைக்கப்படும். வானிலை முன்னறிவிப்பை வலுப்படுத்தும் வகையில் ராமநாதபுரம், ஏற்காடு ஆகிய இடங்களில் 2 C-பேண்ட் டாப்ளர் ரேடார்கள் 56 கோடி ரூபாய் மதிப்பில் அமைப்பதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நமது மாநிலத்தின் கடன் பொருளாதாரத்தின் கிரெடிட் எக்கானமியின் அளவு வரவு செலவு திட்டத்தை விட 3 மடங்கு அதிகமாகும். எனவே மாநிலத்தின் பரவலான வளர்ச்சிக்கு வலுவான கடன் பொருளாதாரம் இன்றியமையாதாகும். இதனை நன்கு உணர்ந்துள்ள இந்த அரசு வேளாண்மை, சிறு குறு நிறுவனங்கள், மகளிர் சுய உதவிக்குழு, கல்வி ஆகிய முன்னுரிமை துறைகளுக்கு கடன் வழங்கும் வங்கிகளுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வரும் நிதியாண்டிற்கென 8 லட்சம் கோடி ரூபாய் என உயர் இலக்கினை இந்த அரசு நிர்ணயித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 14% அதிகமாகும். துரிதமான நிதி மேலாண்மை கேஷ் மேனேஜ்மெண்ட் மற்றும் கடன் நிலைத்தன்மை டெட் சஸ்டைனபிலிட்டி ஆகியவையே சிறந்த நிதி மேலாண்மையின் தூண்களாகும். பல்வேறு துறைகளின் சார்பாக எண்ணற்ற வங்கி கணக்குகளில் சேமிப்பு நிதியினை பயன்படுத்தாமல் வைத்துள்ள நிலையில் மறுபுறம் அரசு கடன் பெற்று செலவினங்களை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையை மாற்றிட பல்வேறு துறைகளில் உள்ள திட்டங்களில் பயன்படுத்தாத சேமிப்பு பணத்தை அரசிற்கு திரும்பச் செலுத்திட இந்த அரசு சிறப்பு பணிக்குழு ஒன்றை அமைத்தது. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளை வருங்காலத்தில் தடுப்பதற்கு பல்வேறு துறைகளுக்கு அவர்களின் தேவைக்கேற்ப உரிய நேரத்தில் நிதி விடுவிப்பதற்கான தொழில்நுட்ப ரீதியான தீர்வை இந்த அரசு உருவாக்கியுள்ளது. இந்த அரசு அறிமுகப்படுத்தியுள்ள பொது நிதி கண்காணிப்பு அமைப்பு PFTS 13 துறைகளில் 36 முக்கிய திட்டங்களில் அரசு நிதியினை விடுவிப்பதில் இருந்து பயனாளிகளின் வங்கி கணக்கில் அந்நிதி சென்று சேரும் வரை கண்காணிக்க முடியும். இதன் மூலம் திட்டங்களின் செயல்படுத்தும் வேகத்திற்கேற்றாற்போல் அரசு நிதி விடுவிக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அரசுக்கு தேவைக்கு மேல் கடன் வாங்காமல் நமது வட்டி செலவினத்தையும் குறைக்க உதவுகிறது. நடப்பு நிதியாண்டில் மின்னணு ஒப்பந்த புள்ளி முறை இவ்வரசால் 1/4/2023 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு இதுவரை 1.3 லட்சம் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒப்பந்தங்களில் மின்னணு வங்கி உத்தரவாத முறை மின்னணு ஒப்பந்த புள்ளி வலைதளத்தில் இந்த அரசால் அறிமுகப்படுத்தப்படும். இந்த முன்னெடுப்புகளின் தொடர்ச்சியாக இ-சேவை மையங்களின் வாயிலாக 1/7/2024 முதல் அனைத்து துறைகளின் ஒப்பந்தக்காரர்கள் பதிவும் மின்னணு முறையில் மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் இதுவரை இந்த அரசின் முக்கிய சீர்திருத்தங்களையும் முன்முயற்சிகளையும் எடுத்துரைத்துள்ளேன். தற்போது மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிதி நிலைமையை விளக்க விழைகிறேன்.
சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசிடமிருந்து ஒப்புதல் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுவதால் அத்திட்டத்திற்கான முழு செலவையும் மாநில அரசு தனது நிதியிலிருந்து ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக அரசிற்கு நடப்பாண்டில் 9,000 கோடி ரூபாய் செலவினம் ஏற்பட்டுள்ளது. மேலும் 30/6/2022 முதல் சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடு நிறுத்தப்பட்டதால் ஆண்டொன்றுக்கு சுமார் 20,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சவால்கள் நிறைந்த சூழ்நிலையில் 2023-24 ஆண்டிற்கான நிதிநிலை கடந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்டது. நடப்பாண்டில் ஏற்பட்ட 2 தொடர் பேரிடர்கள் ஏற்படுத்திய பாதிப்பு இந்த சூழ்நிலையை மேலும் மோசமடைய செய்து மாநிலத்தின் நிதி நிலைமையை கடுமையாக பாதித்துள்ளது. தேவையான நிவாரணத் தொகையை வழங்குவதற்கும் தற்காலிக மற்றும் நிரந்தர சீரமைப்பு பணிகள் மேற்கொள்வதற்கும் எதிர்பாராத செலவினம் உள்ளதுடன் குறிப்பிடத்தக்க அளவில் வருவாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளது. பலமுறை ஒன்றிய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எந்த ஒரு நிதியையும் மாநில அரசுக்கு இதுவரை வழங்கவில்லை. மாநிலத்தின் எதிர்பார்ப்பிற்கு நேர்மாறாக மாநில அரசின் நிதிநிலையை மேலும் பாதிக்கும் வகையில் கடன் வாங்கும் வரம்பு குறித்து ஒன்றிய அரசு கடுமையான நிபந்தனைகளை விதிப்பதன் மூலம் வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதி ஆதாரங்களை திரட்டும் மாநில அரசின் அதிகாரத்தையும் ஒன்றிய அரசு கட்டுப்படுத்துகிறது. இத்தகைய கடுமையான நிபந்தனைகளுள் ஒன்றின் விளைவாக நடப்பு ஆண்டில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு மாநில அரசு இழப்பீட்டு நிதியாக 17,117 கோடி ரூபாயை வழங்கியுள்ளது. இந்த நிபந்தனையை நிறைவேற்ற தவறும் நேர்வில் அதற்கு இணையான தொகை நமது கடன் வாங்கும் வரம்பிலிருந்து கழிக்கப்படும். மேலும் இதேபோன்று அடுத்த